உங்கள் திருமண வாழ்க்கை கசந்து விட்டதா? உங்கள் திருமண வாழ்க்கை உடைந்து கொண்டிருக்கிறதா? உங்கள் திருமணத்தை குறித்து உங்களுக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லை இந்த திருமணத்தை எப்படி வெற்றியாக கொண்டு செல்வோம் என்று மனதில் போராட்டம் இருக்கிறதா? ஏதாக இருந்தாலும் ஒரே தீர்வு உண்டு. அது இயேசுவின் இரத்தம். இயேசுவின் சிலுவையின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற இரட்சிப்பு. இதுவே எல்லா திருமண பிரச்சனை, எல்லா வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இயேசுவின் சிலுவை. இது எப்படியானால் இயேசு சிலுவையிலே சாபமாகி நம்மளை நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்து நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற மீட்பை நாம் முதலாவது அறிந்தோமானால், அந்த அன்பை ருசி பார்த்தோமானால், இந்த அன்பை கொண்டு நாமும் நம்முடைய மனைவியிடமும் நம்முடைய கணவர்களிடமும் நாம் அதே அன்பை காட்ட நம் இருதயம் தயாராகிவிடும். கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன? தகுதியற்றவர்களுக்கு காட்டும் அன்பு, பாவியை நேசிக்கும் அன்பு, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நேசிக்கும் அன்பு, தன்னலமற்ற அன்பு. இதுவே கிறிஸ்துவின் அன்பு. இந்த அன்பை நீங்கள் அறிந்திருந்தாலொழிய நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்த முடியாது. இந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? கிறிஸ்துவின் அன்பு நமக்கு வேத வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் போதனை மூலமாக கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் அந்த வசனங்கள் பேசுகிறது. அந்த வசனங்கள் பேச பேச கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது இந்த கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் காண்கிறீர்கள். கல்வாரி சிலுவையின் மீது கிறிஸ்துவின் அன்பை காண்கிறீர்கள். இயேசு சிலுவையிலே சாபமாகி உங்களை நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல கணவன் தன் மனைவியிடம் அன்பு கூற கடவன். கிறிஸ்து சபையை எவ்வாறு அன்பு கொண்டார்? பாவிகளை வந்து நேசித்தார். உங்களுக்காக மரித்திருக்கிறார் சிலுவையிலே. இந்த அன்பை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் மாறும். உங்கள் கடினமான இருதயம் இயேசுவின் இருதயம் போல மாறும். கிறிஸ்து பாவியாக எனக்காக மரித்திருக்கிறார் சிலுவையிலே, என்னை மீட்பதற்காக அவர் சிலுவையிலே சாபமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் மாறும். உங்கள் இருதயத்தை இயேசு தொடுவார். அப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கிற மனிதராக இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கிற கடின உள்ளத்தோடு இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கிற கோவாக்கினை கோவப்படுகிறவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் இருதயம் தொடப்படும். உங்கள் இருதயம் மாற்றப்படும். முற்றிலுமாய் இயேசு உங்கள் இருதயத்தை சுத்திகரிப்பார். அந்த சுத்திகரித்த இருதயத்தை உங்களுக்கு தருவார். அந்த இருதயம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும். அந்த இருதயம் ஒவ்வொருவர் மீதும் அன்பு காட்டும். அப்பொழுது உங்கள் திருமண வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். கல்வாரி சிலுவையிலே அவர் உங்களுக்காய் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காய் சிலுவையிலே சாபமாகி இருக்கிறார். அவர் உங்களுக்காய் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த மீட்பு என்ன என்பதை காணுங்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் தொடப்படும். உங்கள் இருதயம் இப்பொழுது இருக்கிற கடினமான மனிதராக நீங்கள் இருக்கப் போவதே இல்லை. இவ்வளவு அன்பை ஒருவர் காட்டியிருக்கிறார் நம்மளுக்காக. அதை அறிந்து கொள்ளுங்கள், அதை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் மாற்றப்படும். இந்த இருதயம் மாற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நீங்கள் இப்பொழுது இருக்கிற மனிதர்களாக இருக்க மாட்டீர்கள். கிறிஸ்து வசனத்தை கொண்டு
உங்கள் இருதயத்தை தொடுவார், உங்கள் இருதயத்தில் பேசுவார். உங்கள் கடினமான இருதயத்தை இயேசு கிறிஸ்து மாற்றுவார். இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வேத வசனங்கள் உங்கள் இருதயத்தை தொட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இந்த போதனைகளை கேட்டுக்கொண்டே வாருங்கள். கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இந்த வசனங்களை கொண்டு பேசுவார். அப்பொழுது உங்கள் இருதயம் மாற்றப்படும். உங்கள் இருதயம் மாற்றப்படும் பொழுது உங்கள் திருமண வாழ்க்கை என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் திருமண வாழ்க்கை மீண்டும் கட்டப்படும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.